ஷேய் ஏப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. அவர் ஜட்ஜியாக உட்காந்துட்டார் இந்த ஜென்மத்தில் கடவுளில். இப்போ அவர் ஜட்ஜியாக உட்கார்ந்தாலும் ஜட்ஜி அம்மா பார்வதி பரமசிவன், நீதி அரசி நீதி அரசர் கணக்கில் உட்காந்துட்டார். உட்காந்து அவமதிக்கக்கூடாதுல்ல. கோர்ட்டு எல்லா பூமி சொத்து பூரா அவர் சொத்து, ஈஸ்வரன் சொத்து, கடவுளுடைய சொத்து. நீதிமன்றம் கோர்ட்டு உலக நாடே ஏங்குற இடம் பூரா ஐயா நீதிமன்றம் கோர்ட்டு. அதான் நீதி நியாயம் தர்மம். அப்போ அநியாயப்பட்டு வெளியில் மானிட பிறவி போனானா அது தப்பு. அப்போ ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. எங்களுக்கே மன சங்கடமாக இருக்குது. இது நாங்கள் போடுற கணக்குப்பா, நாங்கள் போடுற கணக்கு. அவர் ஜட்ஜியாக இருக்கார், ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு போடுறாரு. அப்போ அவரே இந்த மானிட பே அவமதிச்சானா அப்போ எவ்வளோ பெரிய கொழுப்பு, முட்டா பே. அதே மாதிரி நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜியவே அவமதிச்சு தானே நிற்கான். வெளியில் ஓட்டு போடுறவன், அரசியல்வாதி, பல கோடி அனைத்துமே அவமதித்து நிற்கான். இப்போ தக்க பாதுகாப்பு ஜட்ஜி பூராமே கொடுக்கணும். அது கடவுளால் தான் கொடுக்க முடியும். அவர் கடவுள் தான் செய்ய முடியும். கடவுள் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவர் தான் பண்ணணும். இவன் மோசத்தில் நிற்கான். இந்த சென்ட்ரேஷனில் இப்போ உள்ள ஜென்மத்தில் சென்ட்ரேஷனில் பயங்கரமாக நிற்கான். அனைத்தும் கடவுள் ஒன்று இருக்காருங்கிற பயம் இல்லாமல் கவர்மெண்ட் வேலை ஆகிற அனைத்துமே பயம் இல்லாமல் இருக்கான். அதுக்கு தான் கணக்கை போட்டு கணக்கை இழுத்து மானிடத்தில் இவ்வளோ ஒரு சேட்டை செஞ்ச கணக்கை உள்ளே இழுத்து வராரு. அப்போ தப்பு. அப்போ நீதிபதி ஜட்ஜியாக கணக்கு போடுறாரு. அப்போ அவர் அவமதிக்கான்ல, கணக்கு விடுதாரு. அப்போ நீதிபதி ஜட்ஜி கடவுளே அவமதிச்சா அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜியை அவமதிக்கானா? அந்த கணக்கு அவர் ஜட்ஜியை ஆணும் பெண்ணு நியமிக்கிறதே அவர் தான், நியமித்து நடத்தி கொண்டு வர்றதே அவர் தான், கடவுள் தான். ஆனால் அவரே கடவுளவே அவமதிச்சா அப்போ நீதிபதி ஜட்ஜி எல்லாத்தையும் அவமதிக்கான். இப்போ அவமதிப்பு கேஸை எடுக்கார். இந்த அவமதிப்பு கேஸை பயங்கரமாக எடுக்கார். நீதிமன்றம் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அனைத்து உள்ளே போகிறவன் வாரவன் நீதிங்கிறது அநியாயப்பட்டு போகிறவன் கும்பிடுவான். அநியாயப்பட்டு போகிறவன் கும்பிடுறதுனால வெளியே ஓடி போயிடுறான். தான் தப்பு செஞ்சவன் வெளியே போயிடுறான். தப்பு செய்யாதவன் முழிப்பான். அவனுக்கு ஒன்றும் ஓடாது, திசை மாறி நிற்கும். என்னடா மாட்டிக்கிட்டோம், நம்மளை போட்டு மாட்டி உள்ளே தள்ளிடுவாங்களா அப்படிங்கிற கண்ணை கெட்டி கீழே வழக்காட்டங்கள் ஆடிக்கொண்டே போகுது. அதுக்கு முடிக்கணும், அந்த கணக்கை முடித்து வெளியே கொண்டு வரணும். தப்பு செய்கிறவங்க உள்ள வழக்காட்டத்தில் 90%, 10% நீதி கேட்குறது ஆடிக்கொண்டே இருக்குது. அப்போ அதை ஜட்ஜி இவர் ஐயா கடவுள் உட்காந்து கணக்கு போட்டதை இன்னும் ஏன் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார்ல. கடவுளில் நீதிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பிறக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து 100 வயசு இருக்கிற ஆணும் பெண்ணும் கேட்டுக்கழுதிய வரைக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் புரியலைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு எடுக்கார். இப்போ வெளியில் நீதிமன்ற அவமதிப்பு எடுத்து முடித்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அவரை சீட்டில் அமர்ந்துருவார்ப்பா. உலக நாடு முக்கால் சத்தியம், புரிஞ்சுக்கப்பா. அவமதிப்பு எடுக்கிற கேஸை எல்லாவனுமே உள்ளே மாட்டுவான். உள்ளே போனால் கும்பிட்ட மனைக்கு வெளியே வந்துடுதான். கவர்மெண்ட் லாயரு எல்லாம் அனைத்தும் வழக்காடுறது எல்லாமே. அதுக்கு தண்டனை வேணும்ல, அந்த தண்டனை இவர் தான் கொடுப்பார். ஐயா முக்கால் சத்தியம். அவமதிப்பு ரோட்டில் இருந்து வீட்டு வரைக்கும் போகிறவன் வரவே இது எல்லாம் எடுப்பார்ப்பா. முக்கால் சத்தியம்.